நம்ம தலை தோனிய இப்போ வரைக்கும் எல்லாரும் ஏன் மாஸ்டர் மைண்ட்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம தலைய பண்ண பல சம்பவங்களை படிங்க. அதுல ஒரு சாம்பிளான சம்பவத்தை மட்டும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா 2007ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஓடிஐ மேட்ச் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி வெறும் 104 ரன்ஸுக்கே 3 விக்கெட்ஸ் இழந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் விக்கெட்டே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் டீம்ல முகமது யூசப் அண்ட் அஃப்ரிடி நல்ல பார்ட்னர்ஷிப்போட பொறுமையா சிங்கிள் தட்டி பேட்டிங் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்துல நம்ம இந்தியா டீமுக்கு கேப்டனா இருந்த நம்ம தலை இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளோட விக்கெட்டை கண்டிப்பா தூக்கணும்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு ஓவர் கொடுப்பாருங்க. அந்த டயத்துல இவங்க 2 பேருமே சும்மாவே அடிப்பானுங்க. இப்போ போய் சச்சின் டெண்டுல்கர் ஓவர் கொடுக்கறாருன்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. அப்படி அவங்க நினைச்ச மாதிரி தான் சச்சின் டெண்டுல்கர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்ல நடந்துச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்ல அஃப்ரிடி தூக்கி ஒரு 4 அடிச்சிருவாருங்க. இதுக்கப்புறம் அடுத்த பால்ல என்ன ஆகும்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஓடி வந்து பந்த ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம தலை தோனி ஆஃப் சைட்ல அவரோட கையை ஒரு சிக்னல் காமிப்பாருங்க. அப்போ அந்த சிக்னலை நோட் பண்ண நம்ம லெஜெண்ட் சச்சினும் அந்த சிக்னலுக்கு ஏத்த மாதிரி பந்த தூக்கி போடுவாரு. பிறகு என்னாச்சுங்கிறத நீங்களே பாருங்க.